ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்வீட். ஒரு குலாப் ஜாமுனும் இல்லை, ஒரு ரசகுல்லாவும் இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி பால் திரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இதை கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் எடுத்து வந்துட்டு அதை நம்ம இந்த மஸ்லின் கிளாத்தில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ கோல்டு கலரில் அது பாருங்கள். இந்த கலர் தான் நமக்கு வேணும். இந்த கேரமல் ரோஸ் ஃப்ளேவர், சாஃப்ரன் ஃப்ளேவர், பிஸ்தாச்சியோட ஒரு ஃபண்டாஸ்டிக் ஒரு டெசர்ட். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு டெசர்ட், அதாவது ஸ்வீட் டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். இங்கிலீஷில் இதை பேர் ஹனி டியூ. நம்ம தமிழில் வேணால் நீங்கள் தேன் பனின்னு சொல்லலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்வீட். ஒரு குலாப் ஜாமுனும் இல்லை, ஒரு ரசகுல்லாவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் மாதிரி ஒரு ஸ்வீட்டு. பார்க்கலாம் இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்ன்ட்டு. 1.5 லிட்டர் பால், 2 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் ஐசிங் சுகர், பவுடர் சுகர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் தண்ணியில் கரைச்சி, ஏலக்காய், கொஞ்சம் நெய்யில் பாதாமை போட்டு டாஸ் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பிஸ்தா. இதுதான் ஈரானியன் சாஃப்ரன். இங்கே கிடைக்கிற ஈரான்லேருந்து வந்த சாஃப்ரன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரோஸ் வாட்டர். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 லிட்டர் பால் நல்லா கொதிச்சுட்டு மேலே வந்த அப்புறம் நான் லைம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் இதில் ஊற்ற போகிறோம். இதை ஊற்றிட்ட அப்புறம் லைட்டாக மெதுவாக கிண்டிங்கன்னா இது திரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் திரிய ஆரம்பிக்குது பாருங்கள். தண்ணி தனியாக, மில்க் ஃபேட், அந்த மில்க்லாம் தனியாக. இதான் பன்னீர் பண்ணுற இது தான். பட் இது வந்து நம்ம ஹனி டியூ பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி பால் திரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இதை கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் எடுத்து வந்துட்டு அதை நம்ம இந்த மஸ்லின் கிளாத்தில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். முக்கால்வாசி தண்ணி இதை எடுத்துடணும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ இந்த திரட்டி வந்த பாலை கொஞ்சம் நல்லா நீட் பண்ணுங்க. இது மாதிரி நல்லா மசிய பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ட் இட் வில் கெட் லிட்டில் ஏரியேட்டட். அந்த திரியாக வராது, ஸ்மூத் ஆகிடும். இது மாதிரி ஆகிடும். அப்புறம் இதில் நம்ம 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண முடியும். ஒன்று ரவை, இன்னொன்று ஐசிங் சுகர். 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன். அப்புறம் இதில் 2 ஸ்பூன் ஐசிங் சுகர். இந்த ரவை என்ன பண்ணுன்னா, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டோ மாதிரி ஆகிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ண விடுங்க. எல்லாம் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்ல ஒரு ரவுண்ட் பால்ஸாக, என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம், ரவுண்ட் பால்ஸாக பண்ண போகிறோம். கொஞ்சம் கேரமல் பண்ண போகிறோம். நம்ம 25 to 30 கிராம்ஸ் சுகர் போட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் சர்க்கரை மெல்ட் ஆகி கலர் மாறும் பாருங்கள். இந்த கண்டெய்னர் வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அது. ஆனால் அடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடி பிடிக்கிறது, இட் கண்ட்ரோல்ஸ் த ஹீட் ஈவன்லி எவ்ரிவேர். எல்லா சுகரும் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த கேரமல் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்துடும் 2 மினிட்ஸில் வந்துடும். பாருங்கள் இப்போ கோல்டு கலரில் அது பாருங்கள். இந்த கலர் தான் நமக்கு வேணும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடும். இந்த கலர் தான் வேணும். ஸோ இந்த கேரமல் தண்ணியோட கரெக்டாக சுகர் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு நம்ம இன்னொரு கப்பு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக மெல்ட் ஆகிட்டு நம்ம பண்ண அந்த பால் திரட்டில் கோலியாக பண்ணி இதில் போட போகிறோம். எல்லா இதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதில் இந்த சுகர் கன்சிஸ்டன்சிலாம் ஒன்றும் சாஃப்ட் பால் ஸ்டேஜு, ஹார்ட் பால் ஸ்டேஜு, ஸ்ட்ரிங் ஸ்டேஜு அதெல்லாம் தேவையே கிடையாது. கரெக்டாக ஒரு லூஸாக ஒரு சுகர் சிரப். ஏன்னா கூக்காக அது திக்காயிடும். வீட்டில் மக்களை உருட்ட சொன்னால் ஒன்று வந்து பேஸ்கெட் பால் சைஸில் இருக்குது, ஒன்று கிரிக்கெட் பால் சைஸ் இருக்குது, ஒன்று டேபிள் டென்னிஸ் பால் சைஸ் இருக்குது. எனவே இதை தான் போட போகிறேன். வீட்டில் தான் பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட் கிடையாது. அதனால் வில் கோ அஹெட் இது. சிறப்பு ஒன்று போட்டு பார்த்தேன் உடையில. ஸோ வி கேன் கோ அஹெட் அண்ட் புட் இட்.
இதை வந்து நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இதே சுகர் சிரப் கம்மி ஆகி 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 இது கொஞ்சம் பெருசாகி இந்த பால் இவ்வளோ பெரிய பால் ஆகிடும் பாருங்கள். மூடி வைக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எண்டிங் ஸ்டேஜில் முன்னாடியே போடக்கூடாது குங்குமப்பூ, கடைசியில் தான் போடணும். இல்லைன்னா இது சொல்லுவாங்களே பிட்டர் டேஸ்ட், கசப்பு வந்துடும். அதனால் கொஞ்சம் சாஃப்ரனை போட்டுட்டு அதோட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஒரு 5 to 8 ml அப்படியே எடுத்து கரண்டிலாம் விடாமல் அதை ஒரு கிண்டிட்டு பிளேட்டிங் போயிடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறுனா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம இப்படியே பிளேட்டிங் பண்ண போயிடலாம். எல்லா சிரப்பெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. சாஃப்ரன் ரோஸ் ஃப்ளேவரும் வந்தாச்சு. இவ்வளோ போதும். மீதியெல்லாம் சிரப்பே போடுறேன் நான். இப்போது இது மேலே கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, ஹனி டியூ, தேன் பனி. குலாப் ஜாமுனும் கிடையாது, ரசகுல்லாவும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அமேசிங் டெசர்ட். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடாக இருக்குது, ஆறுனா நல்லாயிருக்கும் போல். இந்த கேரமல் ரோஸ் ஃப்ளேவர், சாஃப்ரன் ஃப்ளேவர், பிஸ்தாச்சியோட ஒரு ஃபண்டாஸ்டிக் ஒரு டெசர்ட். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ வெரி மச்.